வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/2/2026 மாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனை வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரியங்கள், பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மனதை போட்டு குழப்பி எல்லா விஷயத்திலும் நீங்களாகவே ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிலெல்லாம் கண்டுக்காமல் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளும் உணவு முறையில் செரிமானங்களில் அதீத கவனமாக உங்களை சுற்றி பாசிட்டிவான வைபை வைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு, லாபமும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் டக்கென்று எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வதும், மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பதும், எல்லா விஷயத்தையும் பொறுமையாக சமாளிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கடகத்திற்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் உள்ளதனால் பொறுமையாக துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் மனமிட்டு பேசி வெளியிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் உள்வாங்கிக்காமல் எல்லாவற்றிலும் தூர போட்டு விடுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தைரியம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பழைய கடன்கள் பைசலாவதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமும் நம்பிக்கையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை சேர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லா விஷயமும் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தைரியம், வண்டி வாகனங்கள், புது தொழில், வியாபாரம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நல்ல காலகட்டமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஏற்படுவதும் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் இடமாற்றமும், தொழில் மாற்றமும், வியாபார மாற்றமும், படிப்பு மாற்றமும் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் நல்ல காரியங்கள் நடைபெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.